everyone. Vanakkam and welcome to Anna Community Radio 90.4 MHz. நான் உங்க ஆர்ஜே சந்தியா and with me ஆர்ஜே யாமினி. ஓ சாரி, யாமினி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. ஹலோ, சாரி, ஆனா முதல்ல ஹாப்பி நியூ இயர். லேட்டா வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியறது இல்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை. ஒடிசால இருக்க என்னோட ஃப்ரெண்டு இன்னும் ஃபேன் ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்குறானா. அப்புறம் டெல்லியில இருக்கவனுக்கு டிசம்பர் 25 அப்போ டெம்பரேச்சர் 23 டிகிரி செல்சியஸ்க்கு டிராப் ஆகிடுச்சான். மரத்துல இருக்க எல்லாம் பனிக்கட்டி மாதிரி இருந்துச்சான். இதை விட பாண்டிச்சேரியில சைக்ளோன் அப்போ பெஞ்ச மழை எப்பயும் பெய்யலையாம். நீ நம்ம நியூ சீரீஸ்க்கு ஐடியாவோட வந்த மாதிரி இருக்கே. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது கிளைமேட் கவுண்ட் டவுன் கரெக்டாக தான் தெரியுது. நம்ம நிறைய கவுண்ட் டவுன் கேள்விப்பட்டிருக்கோம். பர்த்டே கவுண்ட் டவுன், ஐபிஎல் கவுண்ட் டவுன், நியூ இயர் கவுண்ட் டவுன், அவ்வளோ ஏன் ராக்கெட் லான்ச்சுக்கு கூட கவுண்ட் டவுன் இருக்கான், தெரியும்ல? எஸ், கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுங்க. இட்ஸ் டைம் டு வேக் அப் டு தி ரியாலிட்டி. சமீபத்தில் நீங்களும் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பெங்களூரையே தத்தளிக்க விட்ட பயங்கரமான மழை. அப்புறம் அந்த உத்தரகண்ட் கிளவுட் பர்ஸ்டா, அதுனா அதான் எதிர்பாராத நேரத்துல பெய்யற ஹெவி ரெயின். தமிழ்ல இதை மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹிமாச்சல் ஃப்ளட், நார்த் இந்தியன் கோல்ட் வேவ், இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஏதோ கிளைமேட் எமர்ஜென்சி இருக்குன்னு உனக்கு தோணல? அட சந்தியா, பெங்களூர்ல மட்டுமா, நம்ம தமிழ்நாட்டிலையும் நிலைமை சீரியஸா தான் இருக்கு. சீ லெவல் ரைஸ் ஆகிறது, மழை சரியா பெய்யாதது, வெள்ளம் வர்றது எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சீ லெவல் ரைஸ் ஆகிறது கடற்கரை பகுதியை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, ஆனா அதை டிபெண்ட் பண்ணி இருக்க மற்ற நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் அஃபெக்ட் பண்ணுமா. தாழ்வான பகுதியில மண்ணரிப்பு அதிகமான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீர்ல உப்பு தன்மை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. தண்ணியோட தன்மையும் குறைஞ்சிட்டே இருக்கு. உண்மைதான். இப்போ நம்மளால எப்போ என்ன சீசன் கண்டுபிடிக்கவே முடியல. செப்டம்பர்ல வெயில் ஜூன் மாதிரி இருக்கு, மே மந்த் போக போக ஹாட் ஆயிட்டே இருக்கு, டிசம்பர்ல வின்டர் முடியும்னு பார்த்தா அது நமக்கு மான்சூனே டிசம்பர் வரைக்கும் வருது. அது போதாதுன்னு வருஷம் சைக்ளோன் வேற தமிழ்நாட்டுக்கு டூர் வருது. ஆமா, இந்த சீசன்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகுது? நமக்கு எப்பவுமே 4 சீசன்ஸ் பத்தி சொல்லி தந்தாங்க, ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர், வின்டர். ஆனா இப்போ கண்டுபிடிக்கவே முடியல, கஷ்டமா இருக்கு. சீரியஸ்லிங்க, இந்த வெதரோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் ஒத்துக்கவே முடியலப்பா. இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி அது அதிர்ஷ்டத்துக்கு வருது. இப்போல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் வெதர் பத்தி நிறைய பேசுறாங்க. ஆனா சந்தியா, இதெல்லாம் எப்படி நடக்குது? வெதர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறது சாத்தியம்தானா? வெதர் அடிக்கடி மாறிட்டே தான் இருக்குமா? நான் கேள்விப்பட்ட டெம்பரேச்சர்ல எல்லாம் லாங் டேர்ம் ஷிஃப்ட் இருக்காது, கிளைமேட் சேஞ்ச்கான அறிகுறியாமே. இதெல்லாம் பத்தி பேசியே ஆகணும். எஸ், இப்போ இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் வேணும். நம்ம ப்ரோக்ராம் த கிளைமேட் கவுண்டவுன்ல இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்ன, இது எதனால நடக்குது, இதோட எஃபெக்ட்ஸ் என்ன, இம்பாக்ட்ஸ் என்ன, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம எல்லாரும் இந்த கிளைமேட் சேஞ்சோட ஃபைட் பண்ண என்ன பண்ணணும், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம ப்ரோக்ராம்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சிலர் சொல்றாங்க நம்மளால என்ன பண்ண முடியும், இயற்கையை மாற்ற முடியாதுன்னு. மிஞ்சி போனா அதெல்லாம் கவர்மெண்ட் தான் பார்க்கணும், நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது உண்மையா? கண்டிப்பா இல்ல. நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒரு வகையில ஃபாசில் ஃபியூவலை பர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண, இண்டஸ்ட்ரி ரன் பண்ண, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குன்னு நிறைய லார்ஜ் ஸ்கேல் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ராபிட் அர்பனைசேஷன் எல்லாமே கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமா இருக்கு. சாதாரண மக்களான நீயும் நானும் தான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம தான் கிளைமேட் சேஞ்ச் நடக்காம ஃபைட் பண்ணணும். நம்ம டெய்லி பண்ற சின்ன விஷயத்துல கொஞ்சம் மாத்தினாலே இது நடக்கும். இந்த கிளைமேட் சேஞ்சை டீல் பண்றதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு. ஏன்னா இதனால நம்ம எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்கோம். இந்த கோஸ்டல் ஏரியாஸ், ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ், வெட்லாண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கும். நம்ம இந்த சீரியஸ் டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுப்போம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்க அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ 90.4 MHz. வெல்கம் பேக் டு அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ 90.4. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? கதையா? இந்த ஸ்டோரி பிரியா அப்புறம் அவ பாட்டி பத்தினது தான். நம்ம எல்லார் மாதிரியும் அவ பாட்டிக்கும் கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஒன்றும் புரியல. அவங்களுக்கும் இந்த வெதர், கிளைமேட், என்வாயர்மெண்ட் இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸே தெரியல. ஏன்னா அவங்க காலத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்போமா? பிரியா, கடந்த 75 வருஷத்துல செப்டம்பர் மாதத்துல இன்னைக்கு தான் வெப்பமான நாள்னு பேப்பர்ல படிச்சேன். இதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாசத்துல இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இது என்ன புதுசா இருக்குன்னே தெரியல. பாட்டி, பூமிக்கு உடம்பு சரியில்லை, அதிக காய்ச்சல், தொற்றுக்கு நாம தான் காரணம்.
கடந்த 60 வருஷங்களை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கடந்த 16 வருஷங்கள்ல இது போல வெப்பமான வானிலைய நானும் அனுபவிச்சதே இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் பாட்டி. பூமி நிச்சயமா வெப்பமா தான் இருக்கு. இப்போ காலநிலை மாறுது, இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத மட்டும் மறுக்கவே முடியாது. இது எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் மாற்றத்துக்கான அறிகுறி தான், அதோட தொடர்புடையதான் அப்படின்ட்டு எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க பாட்டி. காலநிலை மாற்றமா? காலநிலை மாற்றம்னா என்ன? இதுக்கும் பூமி சூடாகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நாள் ரொம்ப சூடா இருக்குன்னா அதுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்னால நம்பவே முடியலையே. பாட்டி, காலநிலை மாற்றம் அதாவது தட்பவெப்பம் மற்றும் வானிலை ரெண்டும் வெவ்வேறு விஷயங்கள் தான். ஒரு இடத்தின் வானிலை அதாவது வெதர் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரோட தற்காலிக நிலைமை தான். இப்போ மழை பெய்யுது, திடீர்னு வெப்பமான நாளா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில மணி நேரங்களோ இல்ல ஒரு சில நாட்களோ வாரங்களோ நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வெதர் அப்படின்ட்டு எங்க இவிஎஸ் டீச்சர் சொல்லியிருக்காங்க. இதுவே ரொம்ப காலத்துக்கு ஒரு தோராயமா ஒரு 30 வருஷத்துக்கு இந்த ஊர் சூடாதான் இருக்கும், இந்த ஊர் குளிராதான் இருக்கும் அப்படின்ட்டு பொதுவா சொல்றோம் பாருங்க, அததான் நம்ம கிளைமேட்னு சொல்றோம் பாட்டி. நீ என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி பேச. சரி, இப்போ கவனமா கேளுங்க பாட்டி. வெதர் அப்படிங்கிறது மழை, புயல், இடி மற்றும் மின்னல், இல்லனா மேகமூட்டமான நாள், இல்ல ரொம்ப வெயிலான நாள், இந்த மாதிரி குறுகிய கால மாற்றம். அதாவது இன்னைக்கு மட்டும் வெயிலா இருக்கும், நாளைக்கு மழையா இருக்கும், அந்த மாதிரி. அதே சமயத்துல கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால நிகழ்வா நினைக்கிறாங்க. அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு இத்தனை மாசத்துக்கு இந்த இடம் சூடாதான் இருக்கும், இத்தனை நாளுக்கு இந்த இடம் ரொம்ப குளிராதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா, அதுதான் கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பூமியின் தட்பவெப்ப நிலை ரொம்ப வேகமா மாறுறதுக்கு மனுஷங்க தான் காரணம் பாட்டி. இந்த மாற்றங்கள் வானிலையில இடையூறுகளை ஏற்படுத்துது. வெப்ப அலைகள், தாமதமான மழைப்பொழிவு, திடீர்னு வெள்ளம், அடிக்கடி வறட்சி, நிலச்சரிவு, பயிர்கள் இழப்பு, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் காலநிலை மாற்றத்தோட காரணம்தான். பூமியின் மேற்பரப்பு வெப்பநிலை ரொம்ப அதிகமாகுது பாருங்க, அத புவி வெப்பமடைதல்னு சொல்றோம். இதுக்கும் நம்ம மனுஷங்களோட நடவடிக்கை தான் காரணம் பாட்டி. பிரியா, பொறு, நீ என்ன சொல்ற? இன்னைக்கு என்ன சூழல் இது? பாட்டி, வளிமண்டலம் வெப்பத்தை கிரகிச்சுக்கும், அத நம்ம அட்மாஸ்பியரை விட்டு வெளியே போகாம தடுக்கும். அது ஏன் அப்படி செய்யுது அப்படின்னா, அப்பதான் நம்ம பூமி ரொம்ப சூடாவோ இல்ல ரொம்ப குளிராவோ இல்லாம நம்ம வாழ தகுதியான ஒரு வெப்பத்தை நம்ம பூமியை வச்சிருக்கணும். ஆனா யூவி ரேஸ் நம்ம பூமியை தாக்கும் போது நம்ம பூமி அதிக சூடாயிருது பாட்டி. பிரியா, ஒவ்வொரு முறையும் நீ என்கிட்ட சொல்லும் போது எனக்கு புரியாத பாஷையும் புரியாத வார்த்தையுமா தான் சொல்ற. எனக்கு புரியுற மாதிரி விளக்கம் கொடு. சரி பாட்டி, இப்போ யூவி ரேஸ்ன்னு சொன்னல, அதுதானே உங்களுக்கு புரியல? ஆமா. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அது ஒன்றும் அவ்வளோ சிக்கலான பெரிய விஷயம் கிடையாது பாட்டி. இப்போ ரொம்ப குளிரா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுக்கடுக்கா நிறைய கம்பளி போட்டுப்பீங்க, ஸ்வெட்டர் போட்டுப்பீங்க, அதுக்கு மேல ஒரு சால்வையும் போட்டுப்பீங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம வளிமண்டலத்திலையும் இந்த அடுக்குகளை போல நினைச்சு பாருங்களேன். பூமியை பாதுகாக்க ஒரு போர்வை, இது முக்கியமா நம்ம சுவாசிக்கும் ஆக்சிஜன், ஆர்கான், நைட்ரஜன் இதால ஆனதுதான் அந்த போர்வை. இது நமக்கு பாதுகாப்பா இருக்கும் பாட்டி. அது மட்டும் இல்லாம இந்த போர்வை என்ன பண்ணும்னா, தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள், அப்படி இல்லைன்னா அதை யூவி ரேஸ்ன்னு சொல்லலாம், இந்த கதிர்களை பூமியிலிருந்து விலக்கி வைக்குது. வளிமண்டலம் பூமியின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துது. இது ஒரு பாதுகாப்பு கவசம், உங்க சால்வைய போல. இப்ப புரியுதா பாட்டி? சரி, நீ சொல்றதே எனக்கு இப்பதான் புரியுது. வளிமண்டலம், வானிலை, தட்ப வெப்பநிலை, இது மூணுமே ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டுள்ளதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா பிரியா, நீ சொல்றல்ல, வசந்த காலம், கோடை காலம், பருவமழை, குளிர்காலம், இலையுதிர் காலம், இந்த பருவம்லாம் காலநிலை மாற்றத்தோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு? ஆமாம் பாட்டி, இதெல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டதுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம்னு எடுத்துக்கோங்களேன். வருஷத்தின் வாரங்கள் மற்றும் மாதங்களில் ஏற்படும் மொத்த வானிலையின் அடிப்படையில பிரிக்கப்படும். ஒரு வருடத்தின் சராசரி காலநிலைகளா இதெல்லாம் நம்ம பாக்குறோம். வானிலை அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலத்துல வளிமண்டலத்தின் நிலைமைகளாகவும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களை காலநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் முதலே சொன்னேன்ல பாட்டி, 30 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்தோட சராசரி வானிலை எப்படி இருக்குமோ அதை தான் நம்ம கிளைமேட்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்காக முக்கியமான காரணமா இருக்கு பாட்டி.
பிரியா, இப்போதான் நீ என்ன சொல்ல வரேனே எனக்கு புரியுது. பருவநிலை மாற்றமே இதுக்கு காரணம் பாட்டி. பூமியோட வெப்பநிலை ரொம்ப அதிகமா ஏறிக்கிட்டே இருக்கு. இதனால என்ன ஆகுது தெரியுங்களா? பருவகால மாற்றங்கள் கணிக்க முடியாதவையா மாறிக்கிட்டே இருக்கு. நம்மால கெஸ் பண்ணவே முடியல. எவ்வளவு நாளைக்கு வெயில் இருக்கும், எவ்வளவு நாளைக்கு திடீர்னு மழை பெய்யுது, இது எல்லாமே நம்மால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டே இருக்கு பாட்டி. பிரியா, எனக்கு ஒன்று சொல்ல, இந்த காலநிலை மாற்றம் சிட்டில மட்டும் பாதிக்குமா இல்ல கிராமப்புற மக்களையும் பாதிக்குமா? பாட்டி, இந்த காலநிலை மாற்றம்ங்கிறது யாருமே தப்பிக்க முடியாது. அது எல்லாருக்கும் பொதுவானது தான். நம்ம சிட்டியா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி பாட்டி. வளிமண்டலம் சூடாகுது பாருங்க. அது சூடாகும் போது பூமியின் தூரத்தின் அடிப்படையில 5 பெரிய அடுக்குகளா கொண்டிருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது வளிமண்டலத்தோட 2வது அடுக்கு. இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்குள்ள ஒரு ஓசோன் கவசம் இல்லைன்னா அந்த மாதிரி பல கவசங்கள் உள்ள இருக்கும். இந்த ஓசோன் கவசம் என்ன செய்யும் தெரியுங்களா? சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்வீச்சுகளின் பெரும் பகுதியை இதுவே உறிஞ்சுக்கும். நீ சொல்லும் போதே எனக்கு புரியுது. இந்த புற ஊதா கதிர்கள், அதாவது யூவி ரேஸ் நீ சொல்றியே, அதெல்லாம் நமக்கு கெடுதின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் பாட்டி, சரியாதான் சொன்னீங்க. ஆமாம் பாட்டி, இது ரொம்ப ஆபத்தானதுதான். ஏன்னா இது மனித தோலையும் ஊடுருவி உள்ள போய் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமா. இந்த கதிர்கள் நம்மளை எப்படி சேரும் உங்களுக்கு தெரியுமா? பிரியா, இவ்வளவு சிக்கலான கேள்விக்கு பதில்லாம் எனக்கே தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்ககிட்டலாம் பேச போறேன்? நியாயம்தான் பாட்டி. இப்ப குளிர்சாதன பெட்டி, ஏசி இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதை நம்ம பயன்படுத்துறோமா? அது பயன்படுத்தும் போது அதுல இருந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயு வெளியே வருதான். இந்த வாயு என்ன பண்ணுது தெரியுங்களா? நேரா வானத்துக்கு போய் அங்க இருக்கிற வளிமண்டலத்துக்குள்ள ஊடுருஞ்சு அங்க போய் நம்ம காலநிலைகளை மாறுறதுக்கு ரொம்ப பெரிய காரணமா இதுவே அமைஞ்சிருது பாட்டி. ஓ பிரியா, நீ இவ்வளோ சொல்ற காலநிலை மாற்றத்தை பத்தி, இது ஒரு சீரியஸான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஆனா இத பத்தி யாருமே பேசுறது இல்லையே. இந்த பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் வேணும்ன்றது உண்மைதான் பாட்டி. மக்களும் இதுக்காக ஏதாவது முயற்சி எடுக்கணும். அப்பதான் இது எல்லாமே நம்ம தீர்க்க முடியும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நம்ம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம்? நம்ம பழைய மற்றும் தற்போதைய தலைமுறையினர் எதிர்கால சந்ததியினருக்காக இந்த கிரகத்தை காப்பாற்ற போதுமான வேலைகளை செய்யல பாட்டி. அப்படி செஞ்சிருந்தா இது எதுவுமே நடக்காது. எனக்கு இத பத்திலாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும் பிரியா. நீ எனக்கு இன்னும் நிறைய சொல்ல. ஆமாம் பாட்டி, எனக்கும் இதை பத்தி இன்னும் நிறைய பேசணும் போலதான் இருக்கு. ஆனா நம்ம பேசினா டைம் போயிட்டே இருக்கும். எனக்கு இப்போ டியூஷனுக்கு டைம் ஆச்சு பாட்டி, நான் போயிட்டு வரேன். நான் வந்த உடனே நம்ம இதை பத்தி பேசலாம், சரியா? சரி பிரியா, நீ போயிட்டு வா. நான் அது வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறேன். டாடா. யாமினி, கிளைமேட் சேஞ்ச் மட்டும் வேகமா நடக்கல. நம்ம எர்த்துக்குன்னு இருக்கிற நேச்சுரல் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வேகமா இழந்துட்டு வரோம். ஓசோன் லேயர் டிப்ளீஷன்னால சன்ல இருந்து வர யூவி ரேஸ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஏன் நம்மள மாதிரி மனுஷங்களை கூட அதிகமா பாதிக்குது. நம்ம ஹியூமன் மிஸ்டேக்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அதோட கான்சிக்வன்சஸ் தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நண்பர்களே, சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. மனசை தளர விட்டுறாதீங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தான். ஆனா நம்ம பண்ண ஆக்ஷன்ஸை மாற்ற முடியாதுன்னு இல்லை. இன்னைக்கு பண்ற சிம்பிளான ஆக்ஷன்ஸ் தான் நாளைக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பெரிய பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும். நம்ம ஒருத்தரும் போடுற சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் தான் நாளைக்கு கிளைமேட் சேஞ்சை ஸ்டாப் பண்ண ஹெல்ப் பண்ணும். Thank you Yamini for the positivity. Yes friends, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்கான சொல்யூஷன்ஸை யோசிச்சு அந்த காலத்தில் இருந்த ப்ராக்டிசஸையும் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற சில நல்ல ப்ராக்டிசஸையும் இதெல்லாம் வச்சு இந்த கிளைமேட் சேஞ்சை கம்பேக் பண்ணலாம். இதுக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து முயற்சி பண்ணுவீங்கன்னு நம்புறேன். And that's all for today. Don't forget, next week இதே டைம் climate countdownல next episode டியூன் பண்ண மறந்துடாதீங்க. Stay tuned to Anna Community Radio 90.4. நான் உங்க அஜய் சந்தியா. நான் உங்க அஜய் யாமினி. Thank you.